தெலுங்கு மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அவதூறா சில கருத்துக்களை சொன்னதா நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு சென்னை புழல் மத்திய பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இல்லையா? இதில் நேற்று அந்த சிறையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய நாளிதழ்களில் வெளியாயிட்டு வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து கைதி எண் கொடுத்து ஒரு சிறையில் அடைச்சிருக்காங்க. தனி சிறையில் 2 மணி நேரமாக இருந்ததுலேயே அவரால் தாங்க முடியாமல் வார்டன்கிட்ட சொல்லி அழுது புலம்பியிருக்காரு. என்னால் முடியலங்க தனியாக, தயவு செஞ்சு யாரோடத்தையும் சேர்த்து போடுங்க, பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்பியிருக்காங்க. இதையடுத்து அந்த வார்டன் என்ன பண்ணியிருக்காரு, 3 பேர் உள்ள அந்த சிறையில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. இதையடுத்து அவங்கள்ட்ட பேசி புலம்பியிருக்காங்க, நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா, கொண்டாந்து இப்படி ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன அட்வைஸ் சொன்னாங்கன்னு இந்த நாளிதழ் குறிப்பிடுது அப்படின்னா, என்னமா பண்ணுறது, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும், பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டீங்க, அதனால இப்போ வந்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்களாம். இதை அடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவுகள்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, பிரிஞ்சு சாதம் இந்த மாதிரி சாதம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சதாகவும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அறையன் 10ல் கஸ்தூரி அடைக்கப்பட்டிருக்காரு. முன்னதான் வந்து அந்த ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. ஃபேன் இருந்தாலுமே கொசு தொல்லைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதனால நேற்று ஃபுல்லாக லைப்ரரியிலேயே ஒரு நேரத்தை கழிச்சதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. இதையடுத்து இன்னும் மேலும் பல வழக்குகள், வெவ்வேறு மாவட்டங்களில் பதிவான வழக்குகள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் அவங்க அடுத்தடுத்து கைது செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. அதற்கு முன்னே ஒரு 3 நாட்கள் போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பிருத்திவி. இதுல நீங்க சொன்னீங்க இல்லையா 3 நாள் கஸ்டடி வேணும்ட்டு, அது எது கேட்கறாங்க அப்படின்னா, கஸ்தூரி வந்து தன்னிச்சையா பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க பின்னாடி யாரோ தூண்டி விட்டுருக்காங்க, யாரு தூண்டி விட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக இவங்களை வந்து 3 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து போலீஸ்காரன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப கஸ்தூரி வந்து தலைமறைவானாங்கல்ல, தலைமறைவானதுல யாரு பிடிக்கணும்ன்ற ஒரு போட்டி இருந்தது தமிழக போலீஸாருக்கு. ஒரு பக்கம் என்ன, அவங்க மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டது தமிழகம் முழுக்க, மதுரை, கும்பகோணம், கோவை, சென்னை. அந்தந்த போலீஸ்காரங்க வந்து தனிப்படை போட்டு தேடிட்டு இருந்தாங்க. அதுல சென்னை போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க அவங்க கஸ்தூரிய. சோ இப்போ வந்து சென்னை போலீஸ்காரங்க இங்க பதியப்பட்ட வழக்குல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 3 நாள் காவல் தேவைப்படுது. இப்போ இந்த மதுரை போலீஸ் ஆகட்டும், கும்பகோணம், கோவை போலீஸார், இவங்க எல்லாருமே வந்து கஸ்தூரியை கஸ்டடி எடுக்க இப்போ வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ பாத்துக்கா, இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா, அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அவங்களும் வந்து அங்கங்க பதியப்பட்டதுல வழக்குகள், அந்த வழக்கு தொடர்பா விசாரணை பண்றதுக்கு கஸ்தூரியை வந்து அவங்களுக்கு கஸ்டடி எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதில் கஸ்தூரி வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டிருக்காங்க. நான் தான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டேனே, ஆனாலும் என்னை ஏன் சிறையில் வச்சிருக்கீங்க, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிட்டதாகவும்